வள்ளுவனோ நீ வாசுகியோ அடி தேவதையோ என்னும் காதலியோ அண்ணன் நட ஜின்னுக்கு ஜிங்காரி வங்க கடல் அல்லையின் முத்தாகி வங்க எழுத்தாணி அச்சு நகை கொண்ட அலங்காரி மெல்லுடைய அசையலகில மயங்கிய மகனான் நவளில தேய்புறவான் வெளியில மிதக்கிற கருவிழி முகத்தில சிறியவளே சிறுமகளே கால் கொடு சில நான் சிறையே கார்குழலே பூங்குடலே முழுமொழிகள வடிச்சவளே சுங்கக்குட்டி சேலக்காரி என் மனசுல காவல்காரி மென்மதனை போதையில் அத்துறமாய விழி மகள் மந்திரக்காரி நீர் விழி வீழ்ச்சிய கார்குழல் நீந்திடு மீன் வகையுன் விரல் பாடிடும் மின் சுவை தேன் குரல் தேடிய வாடுவன் உன்னில கதகளி ஆடும் போது கால் கொலுசுகள் ஒழிக்கும் பாரு மலர் முகம் காணும் போது என்னுடைய ரோசில இடறது நடக்கிற 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 அழகு அவளவை அழகு சேலைகள் விண்ணிட புது ரவிக்கையும் ஒரு தனி அழகு சிரிக்குது கன கருகுலி சிவக்குது கன மறுகுலி அழகிய அவளது முகம் அது மயக்கிடும் ஒரு தனி முழுமதி கூந்தலி சுர பிடிச்சவன் காவிய காதலி கரம் பிடிச்சவன் ஆழ்கடல் முத்து குளிச்சவன் கண்ணி அழகில சிக்கிட்டவிச்சவன் பாரதி கம்பனும் தேடிய மண்வெளி மயங்களால் பிள்ளை கொண்டது என் பண்ணி சோழ கிளி அவள் அண்ணா கிளி அவள் மாலை பண்ணி தந்த தங்கமன். நம்ம செந்தமிழ எந்த வழியில கேட்டாலும் காதுக்கு இனிமையாதான் இருக்கும். அது ராப் வடிவத்துல இருந்தாலும் அது வேற மாதிரி ரொம்ப அழகா இனிமையா இருக்கும் கேட்கவே அப்படின்றத இவங்க செஞ்சு காட்டியிருக்காங்க. நடக்கிற 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 அழகு அவளவை அழகு சேலைகள் விண்ணிட புது ரவிக்கையும் ஒரு தனி அழகு சிரிக்குது கன கருகுலி சிவக்குது கன மறுகுலி. பொதுவா ராப் சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதிகமா ஆங்கிலம் கலந்த தமிழ் பாடல்களை தான் நம்மளால பார்க்க முடியுது. ஆனா சுத்த தமிழ்ல ரொம்ப அழகான வரிகளை இவ்ளோ அழகா ராப் பண்ணி பாட முடியுமா அப்படின்னு எல்லாரும் மெய்சில் இருக்கிற அளவுக்கு ரொம்ப அழகா இவர் பாடியிருக்காரு. மிட் நைட் கான்சர்ட் பார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு மிட் நைட்ல பண்ற இந்த ஒரு அலப்பறையை இவங்க ரொம்ப அழகா பதிவு பண்ணி பகிர்ந்திருக்காங்க. டிஜே சிவாஜி அபிஷியல் பேஜ்ல இருந்து ஷேர் பண்ணிருக்காங்க. பாடுறவரு வாஹிசன் ராசையா அப்படின்றவரு. இவர் ஒரு ராப்பர். இவர் பாத்தீங்கன்னா இலங்கையை சேர்ந்தவர். இலங்கை யாழ்ப்பாண பகுதியை சேர்ந்த தமிழர். கம்பர் வரிகள்ல தன்னுடைய வரிகளையும் போட்டு ரொம்ப அழகா இந்த பாடலை வந்து ராப் பண்ணி பாடியிருக்கேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. கேட்கவே ரொம்பவே இனிமையா இருக்குல்ல. தமிழ் வரிகளை இப்படி கூட பாட முடியுமா அப்படின்னு நம்மள அப்படியே பிரமிப்புக்கு ஆளாக்கி இருக்காரு இவரு. அருணகிரிநாதர் தாங்க முதல் ராப்பர் அப்படின்னு கூட சொல்றாரு. இதுல இருந்தே தெரியுது இவரு எவ்வளோ செய்யுள படிச்சிருந்திருப்பாரு, எவ்வளோ தமிழ் பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பாரு அப்படின்றத நம்மால உணர முடியுது. பொதுவா இந்த மாதிரி ராப் பண்ற நிறைய பேர் பாத்தீங்கன்னா தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கருத்துக்கள் எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் திடீர்னு ஒரே நைட்ல இவரு சென்சேஷன் ஆயிட்டாரு. ஏன்னா இவர் பாடினது ரொம்ப அழகா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த பாடல இருக்கக்கூடிய வரிகள் தான் இப்படி அழகான தமிழ் வரிகளை இப்படி ராப் பண்ணி நம்ம எல்லாருமே பிரமிப்புக்கு ஆளாக்கி இருக்காரு இவரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.